வணக்கம், நான் உங்கள் சங்கவி. இன்றைக்கு இந்த காணொலியில் சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன தகவல்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியை சேர்ந்த மாணவன் ஒருவனுக்கு அவருடைய பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட பகடிவதை காரணமாக தற்கொலை முயற்சியை மேற்கொண்ட நிலைமையில் அவர் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறார். ஸோ அவருக்கு என்ன நடந்தது, ஏன் இவ்வாறு இந்த முயற்சியை மேற்கொண்டார் என்கின்ற தொடர்பான அனைத்து விடயங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ரொம்பவே ஒரு வறுமைப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்த மாணவன், 23 வயது. இந்த நிலைமையில இந்த மாணவன் மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி அந்த பல்கலைக்கழகத்திலேயே கல்வி பயின்று கொண்டு வர்றேன். சரியா? இந்த நிலைமையில அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாணவனினுடைய சிரேஷ்ட மாணவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்னா, அவருக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கணும். சரியா? அப்ப அந்த விதத்துல அவர்கள் என்ன செய்திருக்கணும்னு சொல்லி சொன்னா, இவருக்கு இந்த ஒவ்வொரு நாளுமே மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் அவர்களோட இவர் போன்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவியல் கட்டாயப்படுத்தியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல், நான் சிரேஷ்ட மாணவர்களுக்கு மரியாதை செலுத்துவேன் அப்படி என்று சொல்லுகின்ற அந்த வசனத்தை 1000 தடவைகள் எழுதி கொண்டு வரணும் என்ற மாதிரியும் அவருக்கு பணித்திருக்கணும். இந்த நிலைமையில இவர் ரொம்பவே மன ரீதியாக பாதிக்கப்பட்டு, என்னடா இப்படியான தண்டனையெல்லாம் தாராங்களே என்ற மாதிரி இவர் ரொம்பவே கவலையாகி இருக்கிற இந்த நிலைமையில விடுமுறையில இவர் யாழ்ப்பாணத்துக்கு வாரார், வீட்டுக்கு வாரார். இவர் வீட்டுக்கு வந்த அதே தருணம் இந்த இவருடைய சிரேஷ்ட மாணவர்கள் இருக்கணும் தானே, அவர்களையும் 2 பேர் விடுமுறைக்காண்டி யாழ்ப்பாணம் வரையினம். இந்த விடுமுறைக்காண்டி இந்த 2 பேரும் என்ன செஞ்சிருக்கணும்னா, நேர இவரோட வீட்டை போய் இந்த மாணவனை வெளியில கூட்டிக் கொண்டு போய் இவரை தாக்கி இருக்கணும். சரியா? அப்ப இதன் பின்னராக இந்த மாணவன் என்ன செஞ்சிருக்கிறேன்னா, வீட்டை இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அம்மா நான் இனிமேல் பல்கலைக்கழகம் போக மாட்டேன், என்னால் அங்கே போயிட்டு படிக்க இல்லாது, எனக்கு இப்படி இப்படிலாம் நடக்குதுன்னு சொன்னப்போ, வளமையாகவே இருக்கிற நம்முடைய பெற்றோர் பெரியோர்கள் எல்லாருக்குமே இந்த பல்கலைக்கழகம் என்றது பெரிய ஒரு கனவு மாதிரி இல்லையா? எங்களுடைய பிள்ளைகள் பல்கலைக்கழகம் போனால் பெரிய ஒரு சாதனை என்கின்ற மாதிரி எல்லா பெற்றோர்களுமே பார்ப்பார்கள். அந்த வகையில் இந்த பெற்றோர்களும் கூட இந்த மாணவனை, இல்லை நீ அப்படிலாம் வீட்டில் இருக்கலாது, நீ பல்கலைக்கழகம் போகத்தான் வேணும் என்ற மாதிரி அதையும் கட்டாயப்படுத்தியிருக்கணும். அப்போ இவருக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. அங்கே போனால் பல்கலைக்கழகம் போனால் அங்கே மாணவர்கள் எல்லாருமா சேர்ந்து பகடிவதை செய்கிறாங்க, வீட்டை இதை சொன்னால் அவையிலும் அதை ஏற்றுக்கொள்கினம் இல்லை, அவையிலும் போனா நிற்கணும். இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சப்போ இந்த மாணவன் வீட்டிலையும் இருக்கலாமா, அங்கேயும் போகலாது. அதில் என்ன செஞ்சிருக்கிறேன்னா, வீட்டை விட்டு வலிக்கிட்டு போயிருக்கிறேன். சரியா? இவர் வீட்டை விட்டு வலிக்கிட்டு போயிட்டு என்ன செஞ்சிருக்கிறேன்டா, காங்கேசந்துறை கடற்கரை இருக்குதானே, அங்கே 2 நாட்கள் கிட்ட இருந்திருக்கிறேன். சரியா? தனிமையில தான், எதுவுமே இல்லாம ஒரு விரக்தியில போயிட்டு அங்க இருந்திருக்கிறேன். அதன் பின்னராக தெல்லிப்பளை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்ச வீடு ஒன்றில் இவர் 2 நாளா அங்கேயுமே இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 4 நாள் இப்படி வெளியிலேயே தனிமையில தங்கி இருந்திருக்கிறேன். இந்த நிலைமையில இவர் அந்த பாலடைந்த வீட்டுல இருக்கிறத பார்த்து அந்த வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அயலவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்னா, இப்படி ஒரு மாணவன் தனிமையில அந்த வீட்டுல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு செய்திருக்கணும். அந்த இடைப்பட்ட பகுதிக்குள்ள இவருடைய பெற்றோர்களும் கூட எங்களுடைய மகனை காணவில்லை அப்படின்னு சொல்லி போலீஸ்ல முறைப்பாடு செய்திருக்கணும். அப்ப உடனடியாக போலீஸ் அந்த இடத்துக்கு போய் அந்த மாணவனை மீட்டு வைத்தியசாலைக்கு, யாழ் போதனா வைத்தியசாலையில கொண்டு அனுமதிச்சிருந்தார்கள். அந்த நிலைமையில அவருடைய கைகள்ல கழுத்துக்கள்ல எல்லாம் வெட்டு காயங்கள் இருந்திருக்குது. அப்ப அவர்கிட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள்ல அவர் சொல்லியிருக்கிறார், இப்படி பிரச்சனைகளால நான் விரக்தியில இப்படி ஒரு முடிவு எடுத்தனால்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறது. ஆனாலும் அவருடைய உயிருக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படையில. இப்படியான ஒரு நிலைமையில இந்த ஒரு விடயம் தொடர்பாக உடனடியாக மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த விடயங்கள் இப்பொழுதுதான் நடந்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் உண்மையாக இல்லை. அப்பொழுது இருந்து, அந்த காலத்தில் இருந்தே இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதா, அதாவது இந்த பகடிவதை பிரச்சனை. கிட்டத்தட்ட 1996ஆம் ஆண்டிலையும் கூட ஒரு மரணம் நிகழ்ந்திருந்தது. அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு மாணவன் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருந்தார். அங்க அவருடைய சிரேஷ்ட மாணவர்களுடைய பகடி விதியை தாங்க இல்லாமல் அவர் தற்கொலையும் செய்து கொண்டார். இந்த ஒரு மரணத்திற்கு பின்னராக 1998ஆம் ஆண்டு, சரி, அதன் பின்னராக 96 அவருடைய மரணம் நிகழ்கின்றது. அதன் பின்னராக இந்த கல்வி சார்ந்த நிறுவனங்கள்ல பகடிவதைகளோ அல்லது வேறு பிரச்சனைகளோ வேறு வன்முறைகளோ சரி நடக்கக்கூடாது, அதை தடை செய்யும் விதமாக 1998ஆம் வருட 20ஆம் இலக்க சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த ஒரு சட்டத்தின்படி இந்த பகடிவதைகள் எல்லாமே தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது. இதுவரைக்குமே அப்படி இருக்கிற பட்சத்தில்
இப்படி நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு நான் இனிமேல் போக மாட்டேன், இப்படியான ஒரு பிரச்சனைகளை வந்து நான் பல்கலைக்கழகத்துக்கு போக மாட்டேன் என்று முடிவெடுக்கிறதோ இல்லாட்டி நீங்கள் தவறான தற்கொலை முடிவுகள் எடுக்கிறதோ வந்து எதுவுமே தீர்வாகாது. கட்டாயமாக நீங்கள் இதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். அதே மாதிரி நீங்கள் இவருகின்ற காலத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், அனைவருமே இதை வந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வந்து ஒரு அறிவுரையாக கூட சொல்லலாம். அதாவது எந்த ஒரு பிரச்சனையுமே சவாலாக எடுத்துக்கொண்டு அதனை எதிர்கொண்டு அதிலிருந்து வெற்றி பெறத்துக்கான வழிகளைத்தான் தேடணுமே தவிர எப்பொழுதுமே தவறான வழிகளை வந்து தேர்ந்தெடுத்து அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்திலேயே முடங்கி நீங்கள் இருந்திடக்கூடாது. ஆகவே படித்தவர்கள் இப்படியான முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்காமல் நன்றாக சிந்தித்து செயற்பட வேண்டும் என்றதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்றேன். சரி, இந்த ஒரு விடயத்தோட இன்னொரு விடயமும் சொல்லுகின்றேன். அதாவது நேற்றைய தினம் ஒரு காணொலி போட்டிருந்தேன். ஒரு சிசுவை வந்து ரயிலினுடைய கழிவறை பெட்டியில வந்து விட்டுட்டு போயிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையினுடைய அந்த சிசுவினுடைய தந்தை தாய் இருவருமே கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த தாயிட்ட மேற்கொண்ட விசாரணையில் அவ என்ன சொல்லியிருக்காண்டா, என்னுடைய சிசுவை வந்து யாராவது பாதுகாப்பா எடுத்துக்கொண்டு போய் வளர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையில நான் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி, நீங்க பெத்த பிள்ளைய யாராச்சும் எடுத்துக்கொண்டு போய் வளர்ப்பாங்கள் என்ற நம்பிக்கையில விட்டுட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கிறானா, யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட தாயாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கிறது சொல்லிச்சுன்னா, தாய் தந்தை இருவருக்குமே வந்து 26 வயது. அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே திருமணமாகாதவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே நான் நினைக்கிறேன் திருமணமாகாதவர்கள் என்ற பட்சத்துல தான் அவர்கள் வந்து இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கணும். இருந்தாலும் திருமணம் ஆவதற்கு முன்னே இப்படியான விடயங்களில் ஈடுபடுறது தயவு செய்து இந்த இளம் வயதினர் வந்து குறைச்சு கொள்ளலாம். இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் இதில் நடக்கிறது. அதாவது சின்ன சின்ன வயசுகளில் எல்லாம் கல்யாணம் முடித்து அதே மாதிரி இந்த பிள்ளைகள் வந்து கொலை செய்யப்படுவது, சிசுவை வந்து அயல் காணிகளில் வீசுறது அப்படி என்ற நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆகவே கட்டாயமாக இந்த எதிர்கால சமூகத்தினர் வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு வழியில பயணமாக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லினால், கண்டியில வந்து நேற்றைய தினம் அதாவது 11ஆம் தேதி ஒரு சடலம் வந்து மீட்கப்பட்டிருந்தது. அது வந்து தற்கொலையா கொலையா என்கின்ற பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருந்த நிலைமையில இப்பொழுது அந்த மரணம் வந்து கொலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாருடைய சடலம் என்ன நடந்தது போன்ற விவரங்களை வந்து இப்பொழுது பார்க்கலாம். அளவத்துக்கொட பகுதியை சேர்ந்த 26 வயதான தனுக வதுவந்தி என்பவர் தான் இந்த சடலமாக மீட்கப்பட்ட பெண். இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய கணவரோட அந்த இடத்திலேயே வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனாலும் இவர்கள் 2 பேருமாக ஒரு கடை ஒன்றை வச்சு நடத்தி கொண்டு வந்திருக்கணும். இந்த நிலைமையில 2 நாட்களாக மனைவியை காணல அப்படின்னு சொல்லி மனைவியினுடைய தாயாருக்கு இந்த கணவன் வந்து தெரிவிச்சிருக்கிறார். சரியா, அவரை காணல அப்படின்னு சொல்லி. இந்த நிலைமையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளியில இருந்து தான் சேற்றில் வந்து புதைந்திருந்த நிலைமையில தான் இந்த பெண்ணினுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. அப்ப அயலவர்களை விசாரித்தப்போ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அந்த இவர்களுடைய மரணம் நிகழ்கின்ற அந்த இரவு வந்து சராசரியாக ஒரு 9:50 மணியளவில் இரவு 9:50 மணியளவில் கடையை பூட்டிவிட்டு கணவர் என்ன செய்திருக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு இறந்த வீட்டு நிகழ்வுக்கு போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே போயிருக்கிறார். போயிட்டு அதிகாலை 2 மணி அளவில் திருப்பியும் வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வந்த பின்னராக அந்த அதிகாலை வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருந்து அந்த பெண்ணினுடைய அலறல் சத்தம் கேட்டதாக அந்த அயலவர்கள் வந்து சொல்லியிருக்கணும். அந்த கணவனுக்கு மனைவிக்கும் இடையில குடும்ப பிரச்சனைகள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்ப அதன் பின்னராகத்தான் அவரை காணவில்லை அப்படின்னு சொல்லியும் அவருடைய தாயாருக்கு, அந்த பெண்ணினுடைய தாயாருக்கு வந்து கணவன் தெரிவிச்சிருந்திருக்கிறார். ஸோ இப்போ இந்த விஷயத்துல வந்து இந்த கணவன் அவரை கொலை செய்துவிட்டு அந்த வயல்வெளியிலே கொண்டு போய் சேற்றுக்குள்ளே புதைத்து வைத்திருந்தாரா என்றது வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் கணவன் பேரில் ஒரு விசாரணைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே போக போகத்தான் தெரியும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நடந்திருக்கின்றது, இவர் தான் கொலை செய்தாரா என்கின்ற நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் இனிமேல் தான் வெளிவரும். ஆகவே நிறைய விடயங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே கேள்விக்குறியாகவே இருக்குது. இன்னும் விடைகள் கிடைக்கல. ஒன்று வந்து வவுனியா குடும்பத்தினுடைய விவகாரம், அது மட்டுமில்லாமல் வவுனியா பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மாணவனுடைய தற்கொலை முடிவு எதற்காக ஏன் அப்படி என்கின்ற எந்த ஒரு காரணமுமே தெரியல. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் இப்படியாக இலங்கை முழுவதுமாக பலதரப்பட்ட கொலை சம்பவங்கள் நடந்தேறிக்கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஒரு விடயங்கள் தொடர்பான எல்லா விவரங்களையுமே வந்து உடனுக்குடன் நான் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஸோ இந்த ஒரு விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.